சேகர் சாகாம இருந்திருந்தா நந்தினி மேடம் அவனை என்கொயரி பண்ணி எல்லா உண்மையும் வாங்கியிருக்க முடியும். அந்த டைம்ல அந்த சீக்ரெட் என்னன்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு இப்போ வழி இல்லாம போயிடுச்சு. உண்மை எத்தனை நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும்? ஒரு நாள் கண்டிப்பா அது வெளியே வந்தே தீரும். ஐ மீன், அந்த சீக்ரெட் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு சேகர் என்ன கிரைம் பண்ணான்றதும் அவனுக்கு துணையா இருந்தது யார் யாருன்னு எல்லாமே நமக்கு தெரிய வரும். கண்டிப்பா தெரிய வரும். என்ன பெரியப்பா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரிதாப்பா, சரிதான். என்ன மறுபடியும் நந்தினி மேடம் கூப்பிடுறாங்க? பேசு. சின்னையா, மேடம் என்ன சொல்றாங்கன்னு நாங்களும் கேட்போம்ல. ஸ்பீக்கர்ல போடுங்க. சரி. ஹலோ மேடம். அசோக், இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ். என்னாச்சு மேடம்? இப்பதான் ஜூல இருந்து எனக்கு கால் வந்தது. ஜூல இருந்து சிங்கம் தப்பிக்கவே இல்லையா? மேடம் என்ன சொல்றீங்க? புரியல. அங்க ஏதோ ஒரு புதர்ல மறைஞ்சிருந்ததா. நைட் அவங்க சரியா கவனிக்காம கூண்ட மட்டும் பார்த்துட்டு பதட்டத்துல சிங்கம் தப்பிச்சிட்டதா மீடியாக்கு நியூஸ் கொடுத்துட்டாங்க. மேடம், அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த சிங்கம்? ஹாஸ்பிட்டலுக்கு சிங்கம் வந்தது நிஜம். அது சேகரை அடிச்சு கொன்னதும் நிஜம். ஆனா இதுக்கு பின்னால யார் இருக்காங்கங்கிறது தான் புரியல. எனக்கு தலையே சுத்துது அசோக். சரி அசோக், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். இப்போ ஒத்துக்கிறீங்களா சின்னையா? நிச்சயமா சிங்கம் வாகனியம்மா தான் சிங்கம் வாகனத்தை அனுப்பிதான் அவனை கொண்டு இருப்பா. இப்போ கூட நீ சொல்றதை என்னால ஏத்துக்க முடியல. எப்படியும் நந்தினி மேடம் இந்த கேஸை விட மாட்டாங்க. தோண்டி துருவி மறைஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்லுவேன், என் கிரேட் கிரைம் இஸ் ஹிடன். அந்த உண்மை இல்லைன்னா அந்த ரகசியம் ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும். இறந்து போன சேகர் வெறும் ஒரு அம்புதான். அவனை ஏவி விட்டவங்க ஒரு நாள் மாட்டுவாங்க. சின்னையா, சிங்கம் செவத்துல ஆரம்பம்னு எழுதிட்டு போயிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அடுத்து சிங்கம் வாகினி அம்மனோட குறி சேகரை ஏவி விட்டவங்களா தானே இருக்கும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி சரி, இப்போதைக்கு இந்த விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே. நான் கிளம்புறேன். சும்மா இங்கே சுத்திக்கிட்டு. போலாம். ஏய், கதை எப்படி இருக்கு? கதையா? ஆமா.
இது ஆரம்பம் தாண்டி. மறுபடியும் ஆரம்பமா? ஆமா, நான் இந்த கதையோட ஆரம்பத்தை பத்தி சொல்றேன். இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஒரு கதைக்கு அதானே வேணும். ஏய், நிஜத்துல நடக்கிறது கதைன்னு சொல்றியா? ஆமா, நிஜமா இருந்தாலும் எனக்கு இது கதை தான். கனகா துர்காவின் காவு வாங்கும் படலம். எப்படி இருக்கு டைட்டில்? சூப்பரா இருக்கு, வாழ்த்துக்கள். ஏய் கனகா, கொலவியில ஆரம்பிச்சு இப்ப சிங்கத்துல வந்து நிக்குது. இப்படியே போனா டிஆர்பி எகிரிடும். என்னது? சரி, ஹார்ட் பீட் எகிரிடும். இந்த பாராட்டலாம் நீ ஏத்துக்க. With pleasure. தேங்க்ஸ். நோ மென்ஷன். வெல்கம். என்னங்க, எங்க அந்த நந்தினி அந்த சேகரை டார்ச்சர் பண்ணி நமக்கு எதிரா அவனை வாக்குமூலம் கொடுக்க வச்சிருவாளோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எப்படியோ செத்து ஒழிஞ்சான். இனிமேலாவது நாம எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். அவன் நம்மள காட்டி கொடுக்கலனாலும் நந்தினிக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. மட்ட சேகர் செத்துட்டான உடனே நாம தான் அவனை ஆள் வச்சு கொண்டு இருப்போன்னு நம்ம மேல சந்தேகம் அதிகமாயிடும். அப்பா, நல்ல வேலை ஜூல இருந்து தப்பிச்ச சிங்கம் அவனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. அக்கா சொன்ன மாதிரி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், அந்த சேகர் அடிச்சு கொன்னது ஜூல இருந்து வந்த சிங்கம் கிடையாது. அந்த நந்தினி சொன்னதை நீ மறந்துட்டியா? என்ன சொல்றீங்க தம்பி? வந்தது ஒரிஜினல் சிங்கமா இருந்தா சுவத்துல இனிதான் ஆரம்பம்னு எப்படி எழுதி வச்சுட்டு போகும்? சித்தப்பா, ஏதோ அம்மாவும் சித்தியும் நடந்ததை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டேய், நான் உள்ளதை தான் சொன்னேன். அது தப்பா? அப்போ அவனை அடிச்சு கொன்னது சிங்கம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, நீ ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அது ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு மட்ட சேகரை அடிச்சு கொன்னுருச்சான். இப்படி எதுவுமே நடக்கல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அண்ணி, நம்ம மேல சந்தேகமும் வரக்கூடாது, மட்ட சேகரம் சாகணும். அதுக்காக அண்ணன் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இந்த சிங்க மேட்ரு. ஜூல இருந்து சிங்கம் தப்பிச்சிடுச்சுன்னு நியூஸ் கிடைச்ச உடனே டக்குன்னு அண்ணன் யோசிச்சு ஒரு பிளான் போட்டாரு பாருங்க. அங்கதான் அண்ணனோட கெத்து என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஜமீன் மூளை இல்ல. டக்குன்னு சிங்கம் கெட்டப்ப போட்டு ஆளுங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவன் கதையும் முடிச்சிட்டு தில்லா செவத்துல இனிதான் ஆரம்பம்னு எழுதி வச்சுட்டு வர சொல்லியிருக்காருன்னா அப்போ எங்க அண்ணன் கெத்து தானே. என்னங்க, அப்படியாங்க? இதெல்லாம் உங்க வேலையா? எங்க கிட்ட கூட சொல்லவே இல்ல. அக்கா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு சொல்லலான்னு இருந்திருப்பாங்க இல்லையா பெரியவரே? அப்பா, சிங்கம் கொன்னுட்டு எப்படா இனிதான் ஆரம்பம்னு எழுதிருக்குன்னு நந்தினியவே குழப்பி விட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்கப்பா, நீங்க வேற லெவல் பானீங்க. ஏய், இப்படி ஆளுக்கு கதை சொல்றது நிறுத்துறீங்களா? நேத்து நைட்டு கூட நான் சேகர் கிட்ட போன்ல பேசினேன். என்னங்க சொன்னா? என் உசுரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நந்தினி மேடம் என்ன பண்ணாலும் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட வாங்க முடியாது. என்ன நம்புங்க ஐயா.
சேகர் எனக்கு நம்பகமான ஒரு ஆளு. நந்தினி என்கொயரி பண்ணப்ப கூட அவனை நினைச்சு எனக்கு துள்ளியும் பயம் இல்லை. எனக்கு தெரியும் அவன் நம்மளை காட்டி கொடுக்க மாட்டான்னு. நந்தினி அடிச்ச அடிய தாங்கிக்கிட்டவன், பாட்டலை உடைச்சு தன் கைய கிழிச்சுக்கிட்டவன், அவனை எதுக்கு நான் கொலை பண்ணணும்? ஆக்சுவலா அவனை அங்கிருந்து தப்பிக்க வைக்க தான் நான் முயற்சியே பண்ணேன். ஆனா அப்பதான் அதுக்குள்ள அவன் சிங்கம் அடிச்சு செத்துட்டான்னு நியூஸ் வந்துச்சு. ஆனா அதை நான் நம்பல. அப்பதான் நந்தினி ஃபோன் பண்ணி சிங்கம் ஜூல இருந்து தப்பிக்கலன்னு சொல்றா. அப்படின்னா மட்ட சேகர கொன்னது யாரு? யாரு? நீங்க சொல்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நான் அவனை கொல்லல. என்னங்க, அவனை சிங்கமும் கொல்லல, நீங்களும் கொல்லலனா அப்போ யாருங்க அவனை கொன்னு இருப்பா? எனக்கு என்னமோ இது எல்லாமே துர்காவோட வேலைன்னு தோணுது. அப்பாடா, இப்பதான் மாமா பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ஏய், அது எப்படி நீ சொல்ற? அது இவர் வேற நடுவுல. அது வந்து துர்கா நம்ம வீட்ல சிம்மவாகினி சிலைய வச்சு பூஜை பண்ணால, நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வராம தடுக்க அந்த பூஜைய பண்ணதா சொன்னாலே. வெளிய சுத்திக்கிட்டு இருக்கிற சிங்கம் காணா போகுது. அந்த சிங்கம் எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு நம்ம சம்பந்தப்பட்ட ஆளை கொல்லணும்? அதனாலதான் இது துர்காவோட வேலைன்னு சொல்றேன். ஏண்டி, சிங்கத்தை ஏவி விடுற அளவுக்கு துர்காவுக்கு பவர் இருக்கா என்ன? அத்த, கோகிலாமா ரூமுக்குள்ள கொண்டு போன பார்சல் பெட்டியவே அவ காணாம மறைச்சிட்டா. அவங்க கையில இருந்த கருமாதி பத்திரிகையே திருமண முறிவு பத்திரிகையா மாத்தினவ. சிங்கத்தோடது ஒன்னும் அவளுக்கு பெரிய விஷயம் இல்லையே. அப்போ சுவத்துல ஆரம்பம்னு எழுதுனது? அத வச்சுந்தான் இது துர்காவோட வேலைன்னு சொல்றேன். இனி ஆரம்பம்னு நமக்கு தான் செய்தி சொல்றா. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, இவளுக்கு துர்காவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல. ஷோ, நம்ம கிட்ட நல்ல விதமா பழகிட்டு இங்க நடக்கிறது எல்லாமே அவகிட்ட போய் சொல்றது இவதானே? ஏண்டி வீணா, அப்படி அடி. பேச்ச தசை திருப்பாதீங்க. வீணாவை நான் நம்புறேன். என் மனசுல ஓடுறதான் வீணாவும் சொல்றான். அண்ணே, அப்ப இனிதான் ஆரம்பம்னா நம்மள ஒருத்தரா பலியாக்க போறாளா? என்னங்க, அவ ஏதோ மந்திரம் மாயோன்னு கத்துக்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. நம்ம வீட்ல நம்மள வச்சுக்கிட்டே பூஜை பண்றா. இவள நம்மளால எப்படிங்க சமாளிக்க முடியும்? அண்ணே, எனக்கு தெரிஞ்சு துர்காவை கண்ட்ரோல் பண்ற சக்தி காலன் சாமி கிட்ட மட்டும்தான் இருக்கு. நீங்க உடனே அவருக்கு போன் பண்ணி பேசுங்கண்ணே. கோகிலா இங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் அவர்கிட்டயும் பேசிட்டேன்டா. சாமி என்னப்பா சொன்னாரு? ஐயா, நீ எதையுமே சொல்ல தேவையில்லை. எல்லாத்தையும் நான் என்னோட ஞானத்தால உணர்ந்துகிட்டு தான் இருக்கேன். நீயும் உன் குடும்பமும் துர்காவால எப்படி சிக்கி சிதிலமாயிருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அவளால சோதனைகளை நீ மட்டும் சந்திக்கல, நானும் தான். துர்கா உன்னோட எதிரி மட்டும் இல்ல, அவ எனக்கும் எதிரிதான். என் வாழ்க்கையவே பணயம் வச்சு நான் கத்துக்கிட்ட மாந்திரிக சக்திக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம ஆக்கிட்டா. துர்கா அப்படி ஒரு அதீத சக்தியோட திரும்பி வந்திருக்கா. அவளை அழிக்கணும்னா சாதாரண காலனா வந்தேன்னா என் உயிரையே என்னால காப்பாத்திக்க முடியாது. அவளை நான் இன்னும் அதீதமான சக்திகளை
எனக்குள்ள உருவேத்திக்கிட்டு இருக்க. ராத்திரி பகல்னு பார்க்காம தியானத்திலையும் யாகத்திலையும் இருக்க. என்னையே நெய்யா உருக்கி நான் காளி மாதா கிட்ட வரம் கேட்டுட்டு இருக்க. வரம் கிடைச்சதும் ஆத்ம பலம் நிறைஞ்ச காலனா அந்த துர்காவை அழிக்க வருவேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு செய்யாத. எல்லாம் தயாரானதும் நானே உன்னை கூப்பிடுறேன். இப்ப நீ கிளம்பி போ. சரிங்க ஐயா. அண்ணே, காலன் சாமி பவரை ஏத்திக்கிட்டு வர்ற வரைக்கும் துர்கா நம்மளெல்லாம் விட்டு வைப்பாள்னு நினைக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, துர்காவுக்கு எதிரா நம்ம உடனே களத்துல இறங்கணும். ஆமாங்க, அதுக்குள்ள நம்மள துர்கா ஏதாவது பண்ணிட்டானா? ஆமா பெரியவரே, எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த துர்கா கோகிலாவை மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்பிட்டா. அடுத்து அந்த சேகர் செத்துட்டான். அவ யார என்ன பண்ணுவான்னு ஒன்னும் புரியல. ஆமாங்க, இன்னைக்கு ஏதாவது பண்ணணுங்க. சேச்சே, அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. அப்படி அவசரப்பட்டுதான் இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருச்சு. அதோட துர்கா முன்ன மாதிரி பொட்டி பாம்பா இல்லாம அடிப்பட்ட பாம்பா சீறிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இப்பவே அவசரப்பட்டோம்னா அது ரொம்ப தப்பாயிடும். இத பாருங்க, எது பண்றதா இருந்தாலும் சரியா பண்ணணும். நீங்க சொல்றதும் சரிதானே. ஆனா திரும்பியே வர முடியாதபடி துர்காவை கொன்னு எரிச்சு அவளோட சாம்பலை ஆத்துல கரைக்கணும்னு. ஏய், இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணி நாம மாட்டிக்க கூடாதுன்னு தான் அவசரப்பட வேணான்னு சொல்றேன். புரியுதா? அண்ணே, இதுல என்ன மாட்டிக்க போறோம்? டேய், துர்காவை கொன்னு எரிச்சிட்டோம்னா யாருக்கும் தெரியாம போயிடும் நினைக்கிறியா? இப்ப அசோக் முன்ன மாதிரி இல்ல. அவனுக்கு நம்ம மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த நேரத்தில் அவ காணாம போயிட்டான்னா முதல் சந்தேகமே நம்ம மேலதான் விழும். நாம எப்படியும் மாட்டிப்போம். அண்ணே, நம்ம மாட்டிக்கவும் கூடாது. ஆனாலும் அவளை ஏதாவது பண்ணியாகணும். ஏய், ஏதாவது பண்ணணும்னா என்னடா பண்றது? துர்கா சாகணும். ஆனா அதுல நாம யாரும் மாட்டிக்க கூடாது. துர்கா செத்த மாதிரியும் இருக்கணும், அது ஒரு விபத்து போலவும் இருக்கணும். அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கே பண்றேன். அப்பா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா? அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வைங்க, துர்காவோட மரணம் தானா நடந்த மாதிரி இருக்கும். அவளோட மரணத்துக்கு யாரும் காரணம் இல்ல, விதி வந்து செத்துட்டான்ற மாதிரி இருக்கும். ஐடியா என்னன்னு சொல்லு. சரியா வருமா வராதான்னு நான் சொல்றேன். பிளாக் மாம்பா. புரியலையா? ரெட் பிளட் டார்க் டெவில். அப்படின்னா? சொல்றேன் சித்தப்பா. பிளாக் மாம்பா, ரெட் பிளட் டார்க் டெவில்ன்ற பேர்ல கொலகார கூலிப்பட கும்மல் இந்த டார்க் நெட்ல இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எந்த ஊரு, எந்த நாடு, அவங்க பேர் என்ன, அது எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்மளை பத்தின எந்த டீடைல்ஸும் அவங்களுக்கும் தெரியாது. ஆனா நம்ம சொன்ன ப்ராஜெக்டை மட்டும் அவங்க கரெக்டா சொன்ன டைம்ல செஞ்சு முடிச்சிருவாங்க. இது பாரு, எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் சொல்லக்கூடாது. வேலையை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்களா
அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அப்பா உங்களுக்கு டார்க் நெட்டை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி கேக்குறீங்க. ஆ, டார்க் நெட்டு டெரரிஸ்ட் யூஸ் பண்றது. அந்த மாதிரி ஆளுங்க தான் அதுல மெம்பரா இருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கிற மாதிரி இருந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீலர் இருப்பாங்க. அவங்கள புடிச்சிட்டா அவங்க மூலமா நாம அந்த கும்பலை கான்டாக்ட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் மட்டும் அனுப்பி வைப்பாங்க. களத்துல இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு எங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு, யாரு சொன்னாங்க அப்படிங்கிற எந்த டீடைல்ஸுமே தெரியாது. டேய், இந்த ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியாடா? அதே மாதிரி தான் சித்தப்பா. ஆனா அதை விட அப்டேட் வெர்ஷன். பணத்துக்காக எந்த வேலையும் செய்வாங்க. அப்புறம் என்னன்னா யோசிக்கிறீங்க? ஆ, அர்ஜுனும் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றான். அவங்க கிட்ட துர்கா கதையை முடிக்க சொல்லி பொறுப்பை ஒப்படைச்சலானே. என்னங்க, எனக்கும் ஜனா தம்பி சொல்றதுதான் சரின்னு தோணுது. இன்னைக்கே முடிச்சிடலாங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். பண்றா.